ஒரு முதலமைச்சர் உள்பட ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவை இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தணும்னா எந்த மாதிரி நிலைமையா இருந்தா அப்படி போராட்டம் நடக்கும்? கூட்டாட்சி கோட்பாட்டை காலில் போட்டு மிதித்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு வஞ்சகம் செய்கிற அந்த ஓரவஞ்சனை பார்வை, பாகுபாட்டு பார்வைங்கிறது பிஜேபி தரப்புல எவ்வளவு ஆழமாக இருந்தால் இப்படி ஒரு மாநில அரசாங்கமே போராடணும்னு ஒரு நிலைமை வரும். மிக அதிகமான அளவுக்கு செஸ் மூலமாக, சர்சார்ஜ் மூலமாகத்தான் வருவாய்ங்கிறது ஒன்றிய அரசு வசூலிக்குது. அப்பதான் மாநிலங்களுக்கு பகிர்ந்து தர வேணாம், ஒட்டுமொத்தமும் ஒன்றிய அரசுடைய கஜானாவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஐடியா. மாநில அரசுகள் வாங்கக்கூடிய கடன் வாங்காம எந்த மாநிலமும் பட்ஜெட் போடவே முடியாது, அரசாங்கம் நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆனா என்ன பண்றாங்க, மாநிலங்கள் கடன் வாங்குவதையும் தடுப்பதற்கான முயற்சிகளை அவங்க மேற்கொள்றாங்க. மாநில அரசு கடன் வாங்குவதற்கான லிமிட், உச்சவரம்பு என்ன அப்படிங்கறத யாரு டிசைட் பண்ணுவா? கேரளாவை டார்கெட் பண்ணணுங்கிறது ஒரு நோக்கம் தான், அரசியல் நோக்கம் அதுல இருக்கு. இந்தியாவை ஒரு யூனிட்டரி பாலிட்டியாக, ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெஜிம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றுவதற்கான முயற்சி தான் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். வணக்கம். பிப்ரவரி 5-11 பீப்புள்ஸ் டெமோக்ரசி தலையங்கம். கேரளா தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுகிறது அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். கடந்த 8ஆம் தேதி டெல்லியில கேரள முதலமைச்சர், ஒட்டுமொத்த அமைச்சரவை சகாக்கள், எல்டிஎஃப்னுடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாமே டெல்லியில ஒரு நாள் மிகப்பெரிய போராட்டம்ங்கிறது நடத்தினாங்க. அந்த போராட்டத்திற்கான முக்கியமான நோக்கம் என்பது, ஒன்றிய அரசு தொடர்ந்து கேரளாவை வஞ்சிக்கிறது, கேரளாவுக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுத்து நிதி ரீதியாக அந்த மாநிலத்தை முடங்க செய்கிறது அல்லது மூச்சடைக்க வைக்கிறது. அதனால அது சரியில்லை என்று சொல்லக்கூடிய விதத்துல, போராட்ட உணர்வை காட்டக்கூடிய விதத்துல தான் அந்த 8ஆம் தேதி ஒரு பெரிய போராட்டம்ங்கிறது டெல்லியில நடந்தது. இந்த 8ஆம் தேதி டெல்லியில இந்த போராட்டம் நடந்த போது, அதே தேதியில கேரளாவில் பரவலாக இந்த போராட்டத்தை ஆதரித்து பல இயக்கங்கள்ங்கிறது நடந்தது. கேரளாவில் மட்டும் இல்லாம இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்த அறைகூவலின் அடிப்படையில எல்லா மாநிலங்கள்லயும் இந்த போராட்டம்ங்கிறது நடந்தது. தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துல மாவட்டம் தோறும் நடந்தது. திமுக உள்ளிட்ட இதர மதச்சார்பற்ற கட்சிகளும் இந்த போராட்டத்தில் இணைந்து ஆதரவை தெரிவித்தார்கள். அதனால ஒரு நாடு தழுவிய விவாத பொருளாக 8ஆம் தேதி கேரளா அங்கு நடத்திய போராட்டம்ங்கிறது அப்படி ஒரு நாடு தழுவிய விவாத பொருளாக மாறியது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க எந்த மாதிரியான நிலைமையில ஒரு முதலமைச்சர் உள்பட ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவை இருந்த இடத்த விட்டுட்டு டிராவல் பண்ணி டெல்லியில போய் உட்கார்ந்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தணும்னா எந்த மாதிரி நிலைமையா இருந்தா அப்படி போராட்டம் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியும். கூட்டாட்சி கோட்பாட்டை காலில் போட்டு மிதித்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு வஞ்சகம் செய்கிற அந்த ஓரவஞ்சனை பார்வை, பாகுபாட்டு பார்வைங்கிறது பிஜேபி தரப்புல எவ்வளவு ஆழமாக இருந்தால் இப்படி ஒரு மாநில அரசாங்கமே போராடணும்னு ஒரு நிலைமை வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கேரளாவுக்கு வஞ்சகம் செய்வதுன்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். அடிப்படையில தர வேண்டிய பல நிதிகளை தரல அப்படிங்கிறது ஒரு பொதுவான புகார். வரி வருவாயை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 10வது நிதி கமிஷன் அந்த நேரத்துல கேரளாவுக்கு என்ன கிடைச்சுக்கிட்டு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 3.9%, 3.875%. இப்ப அது 1.9% மிக செங்குத்தாக சரிந்து விட்டது. இதுல ஒன்றிய அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு தில்லுமுள்ளு இந்த நேரத்துல நம்ம சொல்லித்தான் ஆகணும். இந்த வரி வருவாய் அப்படின்னா கண்டிப்பாக அது மாநிலங்களோட பகிர்மானம் செய்யணுங்கிற அவசியம் இருக்கு. ஆனா இதையே நீங்க செஸ் அப்படிங்கிற பேர்ல, சர்சார்ஜ்ங்கிற பேர்ல ஒன்றிய அரசு வசூலித்தால் அதுல மாநிலங்களுக்கு எந்த பங்கையும் கொடுக்க வேண்டாம். அதனால இந்த காலகட்டத்துல, மோடி அரசாங்கத்தினுடைய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மிக அதிகமான அளவுக்கு செஸ் மூலமாக, சர்சார்ஜ் மூலமாகத்தான் வருவாய்ங்கிறது ஒன்றிய அரசு வசூலிக்குது. அப்பதான் மாநிலங்களுக்கு பகிர்ந்து தர வேணாம், ஒட்டுமொத்தமும் ஒன்றிய அரசுடைய கஜானாவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஐடியா. இப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்றிய அரசனுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில செஸ் மூலமாக வரக்கூடிய வருவாய் என்ன சதவீதம்,
என்ன சதவீதத்துல இருந்து இப்ப என்ன சதவீதம் வளர்ந்து இருக்கிறதுங்கிறத பார்த்தாலே நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையானதுங்கிறது தெரியும். இப்ப 2011-12 காலகட்டம் அப்ப ஒன்றிய அரசினுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில செஸ் மூலமாக வந்த வருவாய் 6.4%. இது 2021-22 காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 17.7%, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 2021-22 காலகட்டத்துல ரூபாயாக பார்த்தால் 4,78,680 கோடி ரூபாய் செஸ் மூலமாக மட்டும் ஒன்றிய அரசுக்கு வருவாய்ங்கிறது வந்திருக்கு. இப்ப ஏற்கனவே சொன்னதை போல இத வரிங்கிற பேர்ல இந்த ரூபாயை வசூலிச்சிருந்தா இந்த 4,78,000 கோடிய நம்ம மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப மாநிலங்களுக்கு ரூபாய் கொடுப்பதை, நிதி கொடுப்பதை தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய தொகை ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசினுடைய கஜானாவுக்கு போக வைப்பதற்காக செஸ் மூலமாக அவங்க வசூல் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது மாநில அரசுகள் வாங்கக்கூடிய கடன். கடன் வாங்காம எந்த மாநிலமும் பட்ஜெட் போடவே முடியாது, அரசாங்கம் நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இத்தனைக்கும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலன்னா மாநிலங்கள் அதிகமாக கடன் வாங்குவதை தவிர வேற வழி இல்லை. ஆனா என்ன பண்றாங்க, மாநிலங்கள் கடன் வாங்குவதையும் தடுப்பதற்கான முயற்சிகளை அவங்க மேற்கொள்றாங்க. அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 293 அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநில அரசு கடன் வாங்குவதற்கான லிமிட், உச்சவரம்பு என்ன அப்படிங்கிறத யாரு டிசைட் பண்ணுவா அப்படின்னா அந்தந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை இந்த முடிவை எடுக்க, உச்சவரம்பை தீர்மானிக்க அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல அதிகாரங்கள் குறித்து மாநில பட்டியல், மத்திய பட்டியல்லாம் இருக்கு இல்லையா, அதுல மாநில பட்டியல்ல 43ங்கிற என்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, பப்ளிக் டெட், மாநில அரசு வாங்கக்கூடிய கடன் என்பது மாநில அரசின் அதிகார பட்டியல்ல அந்த வரம்புக்குள்ள வருகிறது அப்படிங்கிற விஷயம் இதுல தெளிவாக இருக்கு. அப்ப எவ்வளவு கடன் வாங்குவது, எங்கிருந்து வாங்குவது அப்படிங்கிற முடிவு அந்தந்த மாநிலம் தான் எடுக்க முடியுங்கிறத அரசியல் சாசனத்திலிருந்து எல்லா விஷயங்களும் தெளிவாக சொன்ன பிறகும் கூட மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா அதுல பெரிய அளவுக்கு தலையிடுது. ஒரு மாநிலம் நிகர கடன் எவ்வளவு வாங்கலாம், எங்க இருந்தெல்லாம் வாங்கலாம், ஒவ்வொரு இடத்துல இருந்தும் எவ்வளவு வாங்கலாம், எதுக்கு மேல வாங்கக்கூடாது அப்படின்னு எல்லா விதங்கள்லயும் கட்டுப்பாடுகள் விதிக்கிற, தலையீடு செய்கிற வேலையை இந்த காலகட்டத்துல மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது அப்படிங்கிறதும் பிரச்சனையா பாக்குறோம். அப்ப நீங்க இந்த 2-3 அம்சங்களையும் சேர்த்து பாருங்களேன். இப்ப கேரளாவை பொறுத்த வரைக்கும் வரி வருவாயில பகிர்வுங்கிறது 3.89% இருந்து 1.92% குறைஞ்சிருச்சு. அடுத்தது ஜிஎஸ்டி வரியை பூரா அவங்க வசூல் பண்ணிக்கிறாங்க. அதுல இருந்து மாநிலங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அடுத்தது கடன் வாங்குவதிலும் தடை போடுகிறார்கள், முட்டுக்கட்டை போடுகிறார்கள். அப்ப இந்த 3 விதங்கள்லயும் ஒரு வருஷத்துல கேரளா இழந்ததுங்கிறது 57,000 கோடி ரூபாய். அப்படி நீங்க மற்ற பல மாநிலங்களை கூட நீங்க கணக்கு பார்க்க முடியும். இதோட சேர்த்து ஆளுநரை பயன்படுத்தி அரசியல் சாசனத்துக்கு முரணாக அவரை நடக்க வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை ஆட்சி செய்ய விடாமல் தடுப்பது அப்படிங்கிற விஷயங்களும் தொடர்ச்சியாக நடக்குது. அப்ப கேரளாவில இந்த மாதிரி எல்லா முனைகளிலிருந்தும் ஒன்றிய அரசு தடைகளை போட்டுக்கொண்டே இருப்பது எதனால் அப்படிங்கிற கேள்வி வருது. எல்டிஎஃப்னுடைய 2016-2021 முதல் 5 ஆண்டு அந்த பதவி காலத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கேரளாவுல ஏற்பட்டது. அப்ப அந்த அரசாங்கம் மீண்டும் பொறுப்புக்கு அதே கொள்கைகளை பின்பற்றினால் அகில இந்திய அளவுல இடதுசாரி மாற்று அல்லது கேரளாவினுடைய மாடல் அதுதான் முன்னுக்கு வருங்கிற அடிப்படையில மோடி அரசாங்கம் கேரளாவை முன்னேறவே விடக்கூடாது, வளரவே விடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு பல்வேறு தடைகளை விதித்தார்கள் அப்படிங்கிற அந்த அரசியல் நோக்கம் இதுக்குள்ள இருக்குங்கிறத பார்க்கணும். அடுத்தது மோடி அரசாங்கம் பிஜேபிக்கு கேரளாவை டார்கெட் பண்ணணுங்கிறது ஒரு நோக்கம் தான், அரசியல் நோக்கம் அதுல இருக்கு, இடதுசாரிகள் வளரக்கூடாதுன்னு. ஆனா இதையும் தாண்டி கூட்டாட்சி கோட்பாடு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. வலுவான மையம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. ஆகவே மாநில உரிமைகள் அப்படிங்கறத அவங்க ஒருபோதும் மதிப்பதே கிடையாது. ஏன்னா அவங்க தொடர்ச்சியா இந்த டபுள் என்ஜின் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
ஒன்றிய அரசாங்கம் எந்த கட்சியோ அதே கட்சி வந்து மாநிலத்திலையும் இருக்கணும். அது எப்ப சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து ஒன்றியத்துல ஆளுங்கட்சியா இருக்கிறப்பதான் டபுள் என்ஜின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒன்றியத்துல ஆளுங்கட்சியாக இல்லாத போது ஒருவேளை காங்கிரஸ் இருந்ததுன்னா மாநிலத்திலையும் காங்கிரஸே இருக்கட்டும்னு அப்ப சொல்லுவாங்களா? அப்ப சொல்ல மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறதுனால டபுள் என்ஜின்ங்கிற விஷயத்த வைக்கிறாங்க. அதனால அவங்க வந்து அந்த டபுள் என்ஜின்ங்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டை வச்சு கேரளா மாதிரியான இடங்கள்ல ஒரு மாற்று அரசு வரக்கூடாது, அல்லது கூட்டாட்சி கோட்பாடு, மாநில உரிமைகள் இதெல்லாம் வந்து எங்க பட்டியலிலேயே கிடையாதுங்கிறத அவங்க வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து டெல்லியில 8ஆம் தேதி நடந்த இந்த போராட்டம்ங்கிறது ஏதோ கேரளா சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. இது வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களும் கவலைப்பட வேண்டிய விஷயமாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு ஒன்றிய அரசு பயன்படுத்துகிற பல ஆயுதங்கள் பயன்படுத்துறாங்க. அதுல ஒரு ஆயுதம் வந்து நிதி ரீதியாக அந்த மாநிலங்களை முடக்குவது. அதனால இது வந்து கேரளா மட்டும் கவலைப்படுகிற விஷயமாக 8ஆம் தேதி நடக்கல. அப்ப இந்த நிதி என்றால் அது வந்து மத்தியில தான் குவிக்கப்படணும், வரி என்றால் அது மத்தியில தான் குவிக்கப்படணும், அதிகாரம் என்றால் அது மத்தியில தான் குவிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த சென்ட்ரலைசேஷன், எல்லாவற்றையும் மையப்படுத்துதல் அப்படிங்கிறது RSS பிஜேபியினுடைய சித்தாந்தத்தின் ஒரு பகுதி. அதனாலதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயங்கள் கூட பல காரணங்கள்னால ஆட்சேபிக்கப்படுது. அதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவை வந்து ஒரு யூனிட்டரி பாலிட்டியாக, ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெஜிம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றுவதற்கான முயற்சி தான் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த கோஷத்துக்குள்ள கூட இருக்கு. இப்ப இந்த 8ஆம் தேதி நடந்த போராட்டத்துல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் கலந்துகிட்டு இருக்காரு, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் அவர் கலந்துகிட்டு இருக்காரு, ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா அவர் கலந்துகிட்டு இருக்காரு, பல்வேறு எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்தியா பிளாக் அதுல இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை 8ஆம் தேதி போராட்டத்திற்கு டெல்லியில தெரிவிச்சிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு வீடியோ செய்தியை அனுப்பிச்சாரு. இந்த போராட்டத்திற்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜை அவர் வந்து அனுப்பிச்சாரு. ஆனா துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, கேரளாவில் இருந்த காங்கிரஸ் லீடர்ஷிப் UDF அவங்க வந்து வரல. ஏற்கனவே வந்து LDF, குறிப்பாக தோழர் பினராயி விஜயன் கேரளாவில் UDFக்கு வந்து ஒரு அறைகூவலை விடுத்தார். அரசியல் வித்தியாசம் நமக்குள்ள இருந்தாலும் மாநிலங்களை பரிதவிக்க விடுவது, பட்டினி போடுவது, கூட்டாட்சியின் மீது தாக்குதல் தொடுப்பது அப்படிங்கிற பிஜேபியினுடைய இந்த அம்சத்தை கட்சி வித்தியாசம் இல்லாமல் எதிர்க்க முன்வரணும். அதனால 8ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு நீங்களும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்ட பிறகும் கூட UDF தரப்புல பிடிவாதமாக அவர்கள் மறுத்தது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது. தேர்தல் நெருங்குகிற இந்த காலகட்டத்துல பிஜேபி, மோடி அரசாங்கம், RSS இவர்களுடைய பல்வேறு விதமான அநீதிகளை மக்கள் மத்தியில சொல்லுகிற அதே நேரத்துல மாநில உரிமைகள், அதே போல கூட்டாட்சி கோட்பாட்டை பாதுகாப்பது, இதுதான் வந்து எதிர்கட்சிகள் ஒன்றிணைவதற்கான மைய புள்ளியாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த தலையங்கம் வலியுறுத்துகிறது.